தோழர்களே, கடந்த ஒரு வார காலமாவே எந்த வீடியோவுமே போட்டிருக்க மாட்டேன். என்ன காரணம்னு இந்த வீடியோவில் சொல்றேன். கடந்த ஒரு மாத காலமாவே லிமிடெட் டேட்டா ரீசார்ஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு வெப் சீரிஸும் மூவிஸும் பார்க்கவே முடியல. அதனால இந்த மந்த் அன்லிமிடெட் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 GB டேட்டா வரையும் யூஸ் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோட இருந்தேன். ஆனா ஒரு நாளைக்கு 20 GB வரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் எழுதினு வீடியோ எடிட் பண்ணின்னு பயங்கரமான டிப்ரெஷன்ல போயிட்டேன். இதை சரி கட்டுற விதமாக தான் ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு வாரமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இங்க பாருங்க, ஒல்லியா குச்சி மாதிரி இருக்கான்ல, இவன் தான் ஹரிஷ் யூடியூபர். நான் தான் அது. காலேஜ் லைஃப் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் போயிட்டு இருக்கு. நிறைய மெமரிஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு இதுக்கப்புறம் அப்லோட் பண்ற வீடியோல நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. வீட்டுக்கு வந்ததும் ஆரோக்கிய மாடு மேய்தான் பார்க்க போனா இவன் கையில என்னமோ சாப்பிடுற பொருள் வச்சுதான் சொல்லிட்டு வந்து மோந்து பாக்குறா போல. நைட் அட்டிக்கு போனா ஆளாளுக்கு ஒரு கதை எடுத்து விடுவானுங்க. ஜாலியா இருக்கும்னு பார்த்தா இவனுக்கு வாயை தான் நான் பார்த்துன்னு இருந்தேன். இவன் நடனா போன் பேசின்னு இருக்கான், இவன் நடனா போனை பார்த்துன்னு இருக்கான். இதெல்லாம் கூட விட்டுருங்க. இவன் ஒரு போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க, சூப்பர் மணி ரேஸ் கூப்பிடுவான் போல. என்ன போஸ்ட்னே தெரியலங்க. பேரு மட்டும்தாங்க ஆரோக்கிய மாடு. பண்றது ஃபுல்லாவே ஆரோக்கியமற்ற செயல் தாங்க. சண்டே ஃபுல்லா இந்த அசைன்மெண்ட் எழுதிருக்கேன். ஒரு 10 பேப்பர்னா கையில எடுத்துன்னு போயிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பேப்பருக்கு மேல இருக்கு. கையில எடுத்துன்னு போனா இந்த ஊரை நம்ம நம்பாது. பேக்ல எடுத்துன்னு போனா கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்லாம் பேக்ல எடுத்துன்னு வரேன்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. காலேஜ் போகும்போது நம்ம ப்ரோக்கு காசு டெபாசிட் பண்ணிட்டேன். தோழர்களே, ஒரு சிலருக்கு எப்படி ஏடிஎம்ல காசு டெபாசிட் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க ஏடிஎம்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு முக்கிய குறிப்பு, கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இது. நமக்கும் இந்த ஏடிஎம்க்கும் அடிக்கடி பிரச்சனை தாங்க. இந்த 500 ரூபாய் நோட்ல மஞ்சள் கலர்ல கார இருக்கிறதுனால மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இது நான் புது நோட்டை அடிச்சுன்னு வர முடியும். மறுபடியும் டெபாசிட் பண்ணேன். இவங்க கூட பிரச்சனை எதுக்குன்னு சொல்லிட்டு டெபாசிட் அக்செப்ட் பண்ணிடுச்சுங்க. இந்த நாள் இனிதே அமையணும்னு சொல்லிட்டு குட் டேல இருந்து டேவை ஸ்டார்ட் பண்றேன். ஏதோ ஹார்ட் போட்டு நம்ம பேர் எழுதி வேற ஒரு நேம் எழுதலாம்னு பார்த்தாங்க. நான் அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டேன். டோலிஸ், நான் இன்னுமே ஒரு தனி மரம் தான். தோழர்களே, வீடியோவோட கடைசி முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் அனிமி பார்க்கும்போது இந்த காக்காவை பார்த்தாலே இட்டாச்சி ஞாபகம் தான் வரும். ஆனா இப்பெல்லாம் வென்ஸ்டே தான் ஞாபகம் வருது. வென்ஸ்டே சீசன் 2 பார்க்குறவங்களுக்கு இது புரியும். நான் ஏன் மருந்து காசுல பாதி மட்டும் எடுத்தேன்னு இப்போ புரியும். இப்போ அறுவடை பண்றதும் நம்ம கைனி தான். இதுக்கும் மருந்துலாம் போட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் கமெண்ட்ல உனக்கு விவசாயமே பண்ண தெரியல, நீ எல்லாம் வேஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் நீ சரியா பயிர் வச்சிருந்தா 1 லேக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் சொன்னாரு. அவர் சொன்னது கரெக்ட் தான் தோழர்களே. இந்த தடவை அபவ் 1 லேக் தான். இந்த ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. யானைக்கும் அடிசு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கும் லைட்டா சரிகிடுச்சு. அதான் பிளான் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிளான் ஏ தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிளான் பி சரியான ப்ராஃபிட்டுங்க. கவலையே படாதீங்க. பிளான் Z வரையும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களை கூட்டிட்டு வந்து மாட்டுக்கு தேவையான வைக்கோல் எடுத்து போய் அடிக்கிட்டேன். இதுவும் ஒரு ஃப்ரீ சோசியல் சர்வீஸ் மாதிரி தான். நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பார்ட் 51ல பார்க்கலாம்.